Hi friends, I am Martin. Word of the day is incessant. The word incessant is an adjective. It means without pause or stop, not ending, especially to the point of annoyance அப்படின்னு அர்த்தம். அதாவது இடைநிறுத்தமோ அல்லது நிறுத்தமோ அல்லது முடிவே இல்லாமல் எரிச்சல் ஊட்டுகின்ற அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த இன்செசன்ட் அப்படிங்கிற இந்த வார்த்தையானது ஒரு விஷயம் தொடர்ந்து எரிச்சலூட்டுகின்ற வகையில் இடைவிடாமல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது பயன்படுத்த வேண்டிய ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த இன்செசன்ட் அப்படிங்கிற இந்த வார்த்தை 100% நெகட்டிவாக பயன்படுத்த வேண்டிய ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த இன்செசன்ட் அப்படிங்கிற இந்த வார்த்தைய நம்ம தமிழ்ல அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற அர்த்தத்துல சில விஷயங்களை சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இடத்துல இந்த இன்செசன்ட் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்தினா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், மழையே வராதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏங்கி காத்துக்கிட்டு இருப்போம். ஆனா தொடர்ந்து மழை விடும் பொழுது அது எரிச்சலை உண்டு பண்ணிரும். அதே மாதிரி வெயிலே வராதா அப்படின்னு சொல்லி ஏங்கி காத்துக்கிட்டு இருப்போம். ஆனா தொடர்ந்து வெயில் அடிக்கும் பொழுது அதுவும் நம்மளுக்கு எரிச்சலை உண்டு பண்ணிரும். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காதா அப்படின்னு சொல்லி ஏங்கி காத்திருப்போம். அந்த விஷயம் தொடர்ந்து நடக்கும் போதுல நம்மளுக்கு எரிச்சலை உண்டு பண்ணும்ல, அந்த மாதிரி இடத்துல இந்த வார்த்தையை பயன்படுத்தினா ரொம்ப சூப்பரா இருக்கும். அதையும் தாண்டி ஒரு விஷயம் நம்மளுக்கு எரிச்சல் ஊட்டிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துலயும் இந்த இன்செசன்ட் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். சோ தமிழ்ல இடைவிடாத அப்படிங்கிற அர்த்தத்துல பயன்படுத்தணும். ஆனா அதே நேரத்துல ஒரு விஷயம் தொடர்ந்து எரிச்சலை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும்ல, அந்த இடத்துல பயன்படுத்துங்க. இதை வச்சு சென்டென்சஸ் பார்ப்போம். I have to stay inside my house due to this incessant rain அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த இடைவிடாத மழையால் நான் எனது வீட்டிற்குள்ளேயே இருக்க வேண்டியுள்ளது அப்படின்னு அர்த்தம். இன்னொரு சென்டென்ஸ் சொல்றேன். The incessant barking of the dog gives us sleepless nights அப்படின்னு சொல்லலாம். அதாவது நாயின் இடைவிடாத குரைப்பு எங்களுக்கு தூக்கமில்லாத இரவுகளை தருகிறது அப்படின்னு அர்த்தம். சோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் இடைவிடாமல் எரிச்சல் ஊட்டும் பொழுது இந்த இன்செசன்ட் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்துங்க. இதை வச்சு சென்டென்சஸ் எழுதி பாருங்க. எழுதின சென்டென்ஸை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. மேலும் உங்க வாழ்க்கையில பயன்படுத்துங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டேக் கேர். பாய்.